ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி எப்படி ஸ்கெட்டு தைக்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல உயரம் 32.5 எடுத்துக்கணும். 5 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு அளவு வச்சு குறிச்சிக்கணும். குறிச்சிட்டு ஒரு கோடு போட்டுக்கணும். அடுத்து அகலம் 19.3 எடுத்து குறிச்சிட்டு ஒரு கட்டம் போட்டுறோம். செவ்வக கட்டம் போட்டுடணும். போட்டுட்டு அடுத்து இந்த இப்போ எடுத்தோம்ல அளவு, அதே அளவு 19.3 1.5 மடங்கு எடுக்கணும். முதல்ல ஒரு 19.3 எடுத்திருக்கேன். 19.3 அடுத்து 1.5 மடங்கு கூட்டணும்னு சொன்னீங்களா, அதுக்கு 9.7 எடுத்துட்டு ஒரு செவ்வக கட்டம் போட்டுறணும். போட்டுட்டு கீழே மடிப்புக்கு இது 4 சென்டிமீட்டர் தனியாக எடுத்து மடித்து தைச்சிடணும். இதுதான் ஸ்கெட்டு தைக்கிறதுக்கு தேவையான அளவு. துணியில் வரையும்போது 4 மடித்து போட்டுட்டு அந்த பேப்பரை அப்படியே வச்சு வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்கெட்டு தைக்கிறது அல்லது ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல பெட்டி, அந்த 2 பீஸ் எடுத்துருக்கோம்ல, அந்த 2 பீஸ்லேயும் பெட்டி மடிப்பு வச்சு தைச்சிடணும். தைச்சிட்டு அடுத்து 2 பீஸையும் ஒன்று சேர்த்துடணும். சேர்த்து தைச்சிடணும். அடுத்து இன்னொரு பக்கம் இருக்கும், அந்த 2 பக்கத்தில் அதாவது ஈக்குவல் ஓப்பன் வைக்கணும். ஓப்பன் வச்சுட்டு அடுத்து அந்த ஓப்பன் பகுதிக்கு கீழே இருக்கும்ல, அந்த பகுதியும் இணைச்சி தைச்சிடணும். அடுத்து அந்த ஓப்பன் வச்ச இடம் இருக்குல்ல, அதுலேருந்து இடுப்பு சுற்றளவுக்கு கவ்வும் பட்டி வைக்கணும். அதாவது அந்த இடுப்பு அளவு அளந்துட்டு 4 சென்டிமீட்டர் அகலமுள்ள ஒரு பீஸ் துணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த ஓப்பன்லேருந்து வச்சு அடுத்த ஓப்பன் வரைக்கும் வச்சு முடிச்சிடணும். முடித்து தைச்சிட்டு அடுத்து முதல்ல தைச்சிட்டு அடுத்து அந்த பீஸை உள்பக்கமாக மடித்து முன் தைத்த தையல் மேலே தைச்சிடணும். இந்த பீஸ் வைக்கிறது நல்ல பக்கம் வச்சு கெட்ட பக்கம் உள்ளே மடித்து தைக்கணும். அடுத்து கீழே மடித்து நல்ல பக்கம் வச்சு கெட்ட பக்கம் மடித்து தைச்சிடணும். இதுதான் அரை ஸ்கர்ட் அல்லது ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிற முறையாகும். தேங்க்யூ.